வணக்கம் அவர்களே. பிரான்ஸ் ஈரோ வந்து இலங்கைக்கு எதிராக வந்து மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது. இலங்கை ரூபாவுக்கு எதிராக அதிகரித்திருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர், ஒரு கிழமைக்கு முன்னர் குறைந்திருந்தது. ஒரு பெரிய மாற்றத்து ஒரு அதிகரிப்புக்கு பிறகு குறைந்து, இப்ப மீண்டும் வந்து ஒரு 4, 5 நாட்களாக வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இலங்கை ரூபாயும் வந்து சரிஞ்சு மீண்டும் அது சரிய வழிகிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதார நிபுணர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வருடம், அதாவது இந்த கடைசி இன்றிலிருந்து பார்த்தா 2025 மே வரைக்கும் என்று சொல்லி பார்த்தாலே 2025 மேல வந்து 330 35 தான் வந்து இருந்தது ஒரு பிரான்ஸ் ஈரோ வந்து. ஆனால் இப்ப வந்து 380 90க்கு வந்துட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷத்திலேயே வந்து ஒரு பெரிய அதிகரிப்பை வந்து காட்டியிருக்கிறது. பிரான்ஸினுடைய ஈரோவும் வந்து ஓரளவுக்கு பிரான்ஸினுடைய ஒரு சீரான பொருளாதார வளர்ச்சியை தான் காட்டுது, இல்லாமல் இல்லை. அதை தாண்டி இலங்கை வந்து பொருளாதாரத்தின் சரிவு தான் இதற்கு உண்மையில மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இலங்கையின் டாலர், ஈரோ அது இந்த கையிருப்பு இல்லாம இருக்கிறதும் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இதை வந்து தமிழர்கள் வந்து எப்படி சரியான முறையில பாவிக்கலாம், அதாவது இந்த அதிகரிப்பை வந்து எப்படி பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது. கண்மண் தெரியாமல் ஒரு காசு அனுப்புறதால வந்து இது எதுவுமே நடக்க போறது இல்லை. உண்மையை சொன்னால் இது என்னதான் அதிகரிச்சாலும் இலங்கையின் பொருளாதாரம் வந்து அதில் பாதாளத்துல போய் கொண்டிருக்கிறதால அங்க வந்து இதுகள் அதிகரிக்க, இல்ல டாலர் கையிருப்பு குறைய குறைய அங்க இருக்கிற பொருட்களோட விலைகள் வந்து எப்படியும் கூடத்தான் போகுது. பொருட்கள் சரி, சேவைகள் சரி, வேற எல்லா விஷயமுமே கூடக்கொண்டே இருக்க போகுது. அப்ப கூடிக்கொண்டிருக்க அப்படின்னால நீங்கள் இந்த காசு அனுப்புறதால வந்து அங்க எது பெரிய அளவுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. ஆனால் சில உண்மையான சரியான முதலீடுகளை வழியா செய்தால் நீங்கள் வந்து இந்த அதிகரிப்புல வந்து உண்மையில பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம். அதுல முக்கியமா சொன்னா தங்கம் ஊர்ல வாங்குறது சரியா இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நிலத்தை வாங்குறது உண்மையில பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி சாதாரண கார்ப்பரேட் சம்பந்தப்பட்டோ அல்லது சேவைகள், பொருட்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நீடித்து நிலைக்கிற மாதிரியான சில முதலீடுகள செய்யக்க, அதாவது இந்த அதிகரிப்பு வந்து நீங்க அதுக்கு பயன்படுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நல்லதா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, பிரான்ஸினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இலங்கையுடைய பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தாண்டி அதாவது சொன்னா, இலங்கையில அது இந்த பொருளாதாரத்தின் எதிர்காலம் வந்து உண்மையில பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பிரான்ஸ்ல வந்து முன்னேற்றம் இருந்தாலும், இனி வர்ற காலங்கள்ல உங்களுடைய செலவுகள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல மாறும். ஒரு பிரச்சனைக்குரியதான் மாறும். அப்படி இருக்கேக்க, இந்த நிலைமைய வந்து நீங்கள் பயன்படுத்தி ஊர்ல வந்து சரியான முறையில சில விடயங்கள செய்தாருங்க. உண்மைய சொன்னா நேரடியா சொல்றோமே, ஒரு பண்ணை, 1 ஏக்கர் காணி, 10 மாடு, அ 20 ஆடு, கொஞ்சம் 50 கோழி, மிச்சம் காய்கறிகள், 20, 25 தென்னை, மிச்சத்துக்கு என்ன முருங்கை, மா அந்த சொல்லி உள்ள பல மரங்கள். யாழ்ப்பாணத்துல சாதாரண வர பலா, மா, பப்பாளி என்று சொல்லி எல்லாத்தையும் வச்சு விட்டு, ஒரு ஏக்கர்ல சரியா வச்சுட்டு, ஒரு அளவான சின்ன ஒரு வீட்ட கட்டிட்டீங்களே, உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. காரணம், உங்களுக்கு ஈரான் போர் நடந்தாலும் நீங்க போய் லைன்ல நிக்க தேவையில்ல. ஆ இலங்கையில டாலர் குறைஞ்சாலும் நீங்க இருக்க தேவையில்ல. உலகத்துல என்ன நடந்தாலும், சுனாமி வந்தாலும் சரி, கோவிட் வந்தாலும் எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கையில உங்களுடைய உங்களுக்கு அவ்வளவு சாப்பாடும் இருக்குதா, நீங்களே உருவாக்க போறீர்கள். எல்லாத்தையும் விட முக்கியம், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையே இருக்கும். டெய்லி அங்கே ஓடி, இங்கே ஓடி, அத தடவி, இத தடவி, இல்ல 68 சண்டை பிடிச்சு, இல்லது இந்த துன்பகரமான உலகத்தின் மனிதனா நாங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவுக்கு முன்னுக்கு வந்து சந்தோஷமா இருந்தா கூட, உலகம் இருக்கிற நிலைமைய பாதிக்கும். அதுங்கள தாக்கும். இதென்றா இப்படி நாங்கள் நாங்கள் இதே உலகத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கேங்க, அது இப்படி என்னடா இந்த மாரி இருக்கேன்னு சொல்லி அத எங்களுக்கு தெரிய வரைக்கே எங்களுக்கு ஒரு 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 சின்ன கவலை ஒண்ணு வந்துட்டு போகும். அது கூட இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு வழியத்தான் பார்த்துக் கொள்ளணும். அதுக்கு ஒரு வாய்ப்ப அ இத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றதான் வந்து எங்களுடைய ஒரு தகவல். அத விட முக்கியம். இத இப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறதல்ல, காற்றிருக்கிற போதே தூற்றிக் கொள்ளுங்கள். நன்றி.